ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ஊர்காவல் படையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்னை பெருநகர ஊர்காவல் படையில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ தகுதி உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஊர்காவல் படை அங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு. ஸோ யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ குற்ற பின்னணி இல்லாத நன்னடத்தை உள்ளவராக இருக்க வேண்டும். உங்கள் மீது எந்த விதமான கிரிமினல் கேஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலான்னா, சென்னை பெருநகர் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சென்னை கார்பரேஷனுக்குள்ளே நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ரேஷன் அட்டை வைத்திருக்க வேண்டும். ஸோ சென்னையில் நீங்கள் ரேஷன் அட்டை வச்சிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் ஊர்காவல் படையினர்களுக்கு 45 நாட்கள் தினசரி 1 மணி நேரம் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி முடித்த பின்னர் அவரவர் வசிக்கும் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களுக்கு பணிபுரிவோர் அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டெய்லி 45 நாட்கள் 1 மணி நேரம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சலுகைகள், உங்களுக்கு சீருடை, தொப்பி, காலணி ஆகியவை வழங்கப்படும். இரவு ரோந்து பணி, பகல் ரோந்து பணி மற்றும் போக்குவரத்து பணிக்கு ரூபாய் 560 சிறப்பு படியாக வழங்கப்படும். பெண்களுக்கு பகல் ரோந்து பணி மட்டும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் என்னைக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அன்னைக்கு மட்டும் 560 ரூபா பர் டேக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெகுமதிகள், சிறப்பாக மெச்சத்த தகுதி வகையில் பணிபுரிவோருக்கு தமிழக முதல்வர் பதக்கம் மற்றும் ஜனாதிபதி பதக்கம் ஆகியவை தகுதியின் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்கண்ட தகுதியுடையவர்கள் விண்ணப்பங்களை கீழ்காணும் முகவரியில் 14/11/2024 முதல் இலவசமாக பெற்று பூர்த்தி செய்து 23/12/2024 மாலை 5 மணிக்குள் டைரக்டாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சென்ட் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் சென்னை பெருநகர ஊர்காவல் படை அலுவலகம் சைதாப்பேட்டை இருக்க பாருங்கள், அங்கே கொடுக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி டேரெக்டாக அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுங்க. அல்லது பார்த்தீங்கன்னா தபால் மூலமாக அந்த லாஸ்ட் தேதிக்குள்ளே அனுப்பி வச்சுருங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ சென்னையில் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.